கேரளாவை பொறுத்தமட்டில் அங்கு பெரும்பாலான கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி காங்கிரஸே ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவுகளின்படி காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி 89 முதல் 99 இடங்களை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இடதுசாரிகள் கட்சி 29 முதல் 33 இடங்களை கைப்பற்றும் எனவும், பாஜக 12 முதல் 14 இடங்களையும் மற்றவை 1 முதல் 3 இடங்களையும் கைப்பற்றும் என பாரத் பல்ஸ் கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் அவர் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பின்படி இடதுசாரிகள் கூட்டணி 60 முதல் 65 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 75 இடங்களையும், பாஜக 3 முதல் 5 இடங்களையும் மற்றவை 2 முதல் 4 இடங்களையும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பின்படி இடதுசாரிகள் கூட்டணி 55 முதல் 65 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 75 முதல் 85 இடங்களையும், பாஜக 3 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்புகளின்படி வெளியாகக்கூடிய முடிவுகளை பார்த்தோமேயானால் இடதுசாரிகள் கூட்டணி 49.62 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 78 முதல் 90 இடங்களையும், பாஜக 3 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து 92 முதல் 110 இடங்களை கைப்பற்றும் என்றும், அதே போல அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களை கைப்பற்றும் என்றும், தாவேகா 98 முதல் 120 இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல AGNI நிறுவனம் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 169 இடங்களையும், அதிமுக கூட்டணி 64 இடங்களையும், தாவேகா ஒரு இடமும் வெல்லும் என அக்னி கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. CNN நியூஸ் 18 ஓட் வைப் இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பில் 103 முதல் 113 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி என்பது 114 முதல் 124 இடங்களை வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாவேகா 4 முதல் 10 இடங்களை கைப்பற்றும் என வெளியாகியிருக்கிறது கருத்து கணிப்பில். அதே போல டைம்ஸ் நவ் JVC வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 75 முதல் 95 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், அதே போல அதிமுக கூட்டணி என்பது 128 முதல் 147 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 முதல் 15 இடங்களை தாவேகா கைப்பற்றும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரிபப்ளிக் பி மார்க்யூ இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் வெளியாகியிருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோமே என்றால், திமுக கூட்டணி என்பது 125 முதல் 145 இடங்களையும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களையும், தாவேகா 18 முதல் 26 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சாணக்கியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு என்பது திமுகவே அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்களையும், அதிமுக கூட்டணி 50 முதல் 65 இடங்களையும், தாவேகா 13 முதல் 18 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக NDTV பீப்பிள் பல்ஸ் வெளியிடக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி 125 முதல் 145 இடங்களை திமுக கூட்டணி வென்று ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களையும், தாவேகா 18 முதல் 24 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.